ஈரானினுடைய உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனியை நாங்க படுகொலை செஞ்சிட்டோம். அடுத்தடுத்த கட்ட உறுதியானதும் திறமை வாய்ந்த தலைவர்களை உடனடியாக IRGC நியமித்து விடும். அமெரிக்காவினுடைய கப்பல் ஒன்றின் மேலையும் ஈரான் ஏவுகணை தாக்குதல் செஞ்சிருக்காங்க. மிக முக்கியமான ஒரு இடம் தான் ஹொர்முஸ் ஜலசந்தி. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு, அதே போன்று அமெரிக்கா மறக்க முடியாத பதிலடிகளை நாங்க வழங்குவோம் அப்படி என்று சொன்னதன் பிறகுதான் பஹ்ரைன்ல இருக்கிற இந்த பேஸ் முழுமையாக அளிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத நேற்று இரவு முழுவதும் மத்திய இஸ்ரேலினுடைய முக்கிய தளங்களை குறிவச்சு யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் கனவுல கூட நினைக்காத அளவுக்கு ஈரான் தாக்குதல் செஞ்சிருக்காங்க. சவுதி அரேபியாவிலையும் ஈரான் தாக்குதல் செஞ்சிருக்காங்க. ஈரான் அமெரிக்கா யுத்தம் ஆரம்பிச்சா முழு உலகமுமே ஸ்தம்பிதமான நிலைமைக்கு போகும், எந்த வேலைகளும் நடக்காது, பொருளாதாரம் அப்படியே மந்தகதிக்கு போகும். அப்படிங்கிற அடிப்படையில இப்ப இருக்கிற இந்த கரண்ட் சிச்சுவேஷன்ல மத்திய கிழக்கு மட்டுமில்லாம முழு உலகத்திலேயும் மிக கடுமையான ஒரு பதற்றமான சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில ஈரான் அமெரிக்கா யுத்தம் சம்பந்தமா என்னென்ன முக்கியமான விடயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற தரவுகளை இந்த வீடியோல நம்ம கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். அந்த அடிப்படையில ஆரம்ப கட்டமாக நேற்றைய வீடியோல நம்ம பார்த்திருந்தோம் முதற்கட்ட தாக்குதல்கள், ஈரானினுடைய பதிலடிகளை பார்த்திருந்தோம். அதன் பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, தொடர்ச்சியாக அமெரிக்கா சொல்லி கொண்டிருந்தாங்க என்ன அப்படின்னு சொன்னா, ஈரானினுடைய உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனியை நாங்க படுகொலை செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தாங்க. அதுக்குரிய மறுப்பறிக்கைகளை ஈரான் வெளியிட்டு இருந்தாங்க. அந்த அடிப்படையில ஈரானினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சரான அப்பாஸ் ஆராக்சி ஊடகங்களுக்கு பேட்டி அளிக்கிற நேரத்துல சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னு சொன்னா, உயர் தலைவர்கள் எல்லாருமே உயிரோடு இருக்காங்க, சில தளபதிகள் கொல்லப்பட்டிருந்தாலும் அது ஈரானுக்கு பெரிய அளவுல ஒரு இழப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லி அப்பாஸ் ஆராய்ச்சி சொல்லியிருந்தார். அதன் பிறகு அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தார், அறிவிச்சிருந்தார் என்ன அப்படின்னு சொன்னா, ஈரானினுடைய உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனியை நாங்க படுகொலை செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தார். அதன் பிறகு நெத்தன்யாஹு ஒரு வீடியோ ஒன்றினூடாகவே ஒரு கருத்தொன்ன முன் வச்சிருந்தார் என்ன அப்படின்னு சொன்னா, ஆயத்துல்லா அலி கமேனியை நாங்க படுகொலை செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் அறிவிச்சிருந்தார். தொடர்ச்சியாக ஈரான் இந்த ஆயத்துல்லா அலி கமேனியினுடைய மரணத்தை மறுத்து கொண்டே வந்தாங்க. நமக்கு தெரியும் ஆரம்ப கட்ட தாக்குதல் அமெரிக்காவினுடைய நோக்கம் எதுவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்துக்கு வரவங்களுக்கு தெரியும். கடந்த பல நாட்களாக அமெரிக்காவினுடைய திட்டம் எதுவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஈரான் மேல முதற்கட்ட தாக்குதலை நாம செய்யும் பொழுது ஈரானினுடைய அடுத்தடுத்த கட்ட ஆட்சியாளர்களை மொத்தமாக படுகொலை செய்வதாகவே இருந்துச்சு. அந்த அடிப்படையில முதற்கட்டமாக ஆயத்துல்லா அலி கமேனி அவர்களுடைய குடும்பங்களை படுகொலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி பழைய வீடியோக்களை நம்ம பார்த்திருந்தோம். அதன் அடிப்படையில ஆயத்துல்லா அலி கமேனி அவர்களுடைய மகள், அவர்களுடைய மருமகள், அவர்களுடைய பேரன் ஆகிய இந்த 4 பேரையுமே இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஈரான் மேல நடத்தின முதற்கட்ட தாக்குதல்ல படுகொலை செஞ்சிருக்காங்க. அந்த அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, முதற்கட்ட தாக்குதல்ல அமெரிக்காவினுடைய நோக்கம் ஈரானினுடைய ஆட்சியாளர்களை படுகொலை செய்வது. அது அமெரிக்காவுக்கு இது வெற்றியை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில அமெரிக்காவினுடைய முதற்கட்ட தாக்குதல்கள் வெற்றி அளிச்சதை தொடர்ந்து பல முக்கியமான தளபதிகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம். அதுல ஒருவராக அலி ஷம்கானி இருக்கார் அப்படின்னு சொல்லி நேற்றைய வீடியோல நம்ம சொல்லியிருந்தோம். அதை இப்ப ஈரானினுடைய ஸ்டேட் டிவியும் உறுதிப்படுத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஈரானினுடைய ஏரோஸ்பேஸ் படைப்பிரிவினுடைய கட்டளை தளபதியாக இருந்த அமீர் அலி ஹாஜிசாதே இந்த தாக்குதல்ல அமெரிக்காவினால படுகொலை செய்யப்பட்டிருக்கார். அது மட்டும் இல்லாம ஈரானினுடைய புலனாய்வு துறையின் தலைவரான காத்தமல் அன்பியா ஆகியோரும் அமெரிக்காவினுடைய இந்த தாக்குதல்ல படுகொலை செய்யப்பட்டிருக்கார். இந்த படுகொலைகள் எல்லாமே நேற்றைய தினம் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இதுல இருக்கிற முக்கியமான விஷயம். கடந்த காலங்களிலேயே ஈரானை பொறுத்த வரைக்கும் ஆயத்துல்லா அலி கமேனி படுகொலை செய்யப்பட்டார், அவருக்கு அடுத்ததாக வரப்போற தலைவர், அவருக்கு அடுத்ததாக வரப்போற தலைவர் அப்படின்னு சொல்லி 4 அடுக்கு தலைவர்களை ஈரான் ஏற்கனவே ஒவ்வொரு துறையிலையுமே நியமிச்சு வச்சிருந்தாங்க. அந்த அடிப்படையில IRGC ஒரு தகவல் ஒன்றை வெளியிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, எங்களுடைய தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்ட அது எங்களுடைய ராணுவ நடவடிக்கைக்கு விளைவுகளை ஏற்படுத்தாது. அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்த கட்ட உறுதியானதும் திறமை வாய்ந்த தலைவர்களை உடனடியாக IRGC நியமித்து விடும். இப்படித்தான் IRGC உருவாக்கப்பட்டிருக்கு, கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில புதிய புதிய தலைவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி IRGC சொல்லி இருக்காங்க. இது ஒரு பக்கமாக இருக்கக்கூட தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் செயலாளரான அலி லாரிஜானி இப்ப அவர்கிட்ட தான்
ஈரானினுடைய முழு அதிகாரமும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த இக்கட்டான சூழ்நிலையில், அதாவது ஈரானினுடைய உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனி படுகொலை செய்யப்பட்ட இந்த நேரங்கள்ல அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னா, ஆயத்துல்லா அலி கமேனியினுடைய மரணத்திற்கு ஜியோனிஸ்ட் ரிஜிமி அப்படின்னு சொல்லியிருக்கார். அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு, அதே போன்று அமெரிக்கா மறக்க முடியாத பதிலடிகளை நாங்க வழங்குவோம் அப்படின்னு சொன்னதன் பிறகுதான் ஈரான் ஒரு பேய் ஆட்டம் ஒன்று ஆடி இருந்தாங்க மத்திய கிழக்குல அப்படி என்று சொல்லலாம். அந்த அடிப்படையில இஸ்ரேலினுடைய சென்ட்ரல் இஸ்ரேல், அதாவது டெல் அவீவை சிதைக்கிற வேலையை ஈரான் ஆரம்பிச்சிருந்தாங்க. நேற்று இரவு முழுவதும் மத்திய இஸ்ரேலினுடைய முக்கிய தளங்களை குறிவச்சு ஈரான் பலத்த ஏவுகணை தாக்குதல் செஞ்சிருக்காங்க. தொடர்ச்சியான ஈரானினுடைய தாக்குதல் இஸ்ரேலை நோக்கி அமைஞ்சு கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடிப்படையில் இஸ்ரேலுக்குள்ள டெல் அவீவ்ல எந்தெந்த இடங்கள் எக்ஸாக்டா தாக்குதல் நடாத்தப்பட்டிருக்கு அப்படிங்கறத இஸ்ரேலினுடைய மீடியாஸ் வெளியே விடவே கூடாது அப்படிங்கிற அமைப்புல அவங்களுடைய மீடியாவை கட்டமைப்பு செஞ்சிருக்காங்க இந்த யுத்தத்திற்கு முதலே அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில ஒரு விடய முருதி டெல் அவீவ் மேல பயங்கரமான தாக்குதலை ஈரான் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இஸ்ரேல் மேல ஈரான் தாக்குதல் செஞ்சு கொண்டிருக்கக்குள்ள இவ்வளவு காலமாக ஈரானுக்கு எதிரான அனைத்து நடவடிக்கைகளையும் அரபு நாடுகளை வச்சுதான் அமெரிக்கா செஞ்சு கொண்டு வந்தாங்க. அந்த அடிப்படையில அரபு நாடுகளினுடைய முக்கியமான இடங்களை ஈரான் அடிச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் கனவுல கூட நினைக்காத அளவுக்கு ஈரான் தாக்குதல் செஞ்சிருக்காங்க. அதுலயுமே குறிப்பாக யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம் ஏர்போர்ட்டுகளை ஈரான் தாக்குவாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா பயணிகள் போக்குவரத்து ஏர்போர்ட், அந்த அடிப்படையில அபுதாபியினுடைய ஏர்போர்ட் தாக்கப்பட்டிருக்கு ஈரானினுடைய ஷாஹித் 136 ட்ரோனால. அதே போன்று துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், மிகப்பெரிய ஏர்போர்ட், அந்த ஏர்போர்ட்டும் தாக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம துபாயில அமெரிக்க வீரர்கள் வசிக்கிறதாக கூறப்படுற பாமைரா அப்படிங்கிற இந்த செயற்கை தீவை துபாய் உருவாக்கி வச்சிருந்தாங்களே, அந்த செயற்கை தீவுல இருக்கிற ஃபேர்மவுண்ட் அப்படிங்கிற ஹோட்டல்ல அமெரிக்க வீரர்கள் இடம் மாற்றப்பட்டதாகவும் அங்கதான் அவங்க தங்கி இருந்ததாகவும் அந்த ஹோட்டலை குறிவைச்சும் ஈரான் பலத்த தாக்குதல் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம புர்ஜ் கலீஃபாவை சுற்றி இருக்கிற அமெரிக்காவினுடைய முக்கியமான இடங்களை குறிவைச்சும் ஈரான் பலத்த தாக்குதலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம துபாயினுடைய புர்ஜ் அல் அரப் அப்படிங்கிற பில்டிங்கும் தாக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம துபாயில இருக்கிற ஜபல் அலி துறைமுகத்தை குறிவைச்சும் ஈரான் ஏவுகணை தாக்குதல் செஞ்சிருக்காங்க. இந்த துறைமுகத்தை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவினுடைய கப்பல்கள், கடற்படை கப்பல்களாக இருக்கலாம், ஏற்றுமதி இறக்குமதி செய்யற சரக்கு கப்பல்களாக இருக்கலாம், இந்த கப்பல்கள் எல்லாமே இந்த ஜபல் அலி அப்படிங்கிற இந்த துறைமுகத்துல தான் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டு வச்சிருக்கு. அப்படிங்கிற அடிப்படையில இந்த துறைமுகத்துல இருந்த அமெரிக்காவினுடைய கப்பல் ஒன்றின் மேலையும் ஈரான் ஏவுகணை தாக்குதல் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த துறைமுகத்திலையும் பலமான தாக்குதல்களை ஈரான் செஞ்சிருக்காங்க. அந்த அடிப்படையில கிட்டத்தட்ட சொல்ல போனா துபாய் முழுவதுமே ஈரான், அதாவது துபாயை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க, இப்படி ஒரு தாக்குதலை துபாயில செஞ்சிருக்காங்க. துபாய் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஈரான் இப்படி தாக்குதல் செஞ்சு கொண்டிருக்கோல, அதே நேரத்துல பஹ்ரைன்ல இருக்கிற நேற்றைய நாம சொல்லி இருந்தோம் அமெரிக்காவினுடைய 5வது கடற்படை தலைமையகத்தின் மேலையும் பலத்த தாக்குதல் செஞ்சிருந்தாங்க. தொடர்ச்சியான தாக்குதல் இரவு முழுவதுமே குறிவைச்சு தாக்குதல் செஞ்சிருந்தாங்க. அந்த அடிப்படையில இப்ப அந்த போர்ட் முழுமையாக அழிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பஹ்ரைன்ல இருக்கிற மிக உயரமான கட்டடம் ஒன்றையும் குறிவச்சு ஈரான் ட்ரோன் தாக்குதல் செஞ்சிருக்காங்க. இந்த தாக்குதல்ல அந்த கட்டடம் முழுமையாக தீப்பற்றி எரிஞ்சு கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த கட்டடத்திலேயுமே நம்ம நேரத்தோட குறிப்பிட்டமே 5வது கடற்படை தலைமையகம் பஹ்ரைன்ல இருக்கு. அங்க இருந்த அமெரிக்க துருப்புக்கள் இந்த கட்டடத்துல தான் மாற்றி வைக்கப்பட்டிருக்காங்க. அந்த அடிப்படையில இந்த கட்டடத்தை குறிவச்சும் ஈரான் தாக்குதல் செஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஏர்போர்ட்களை தொடர்ச்சியாக ஈரான் தாக்கி கொண்டு வராங்க. அந்த அடிப்படையில பஹ்ரைனினுடைய ஏர்போர்ட்டும் தாக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம தொடர்ச்சியாக பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா குவைட்டையுமே குறிவச்சு குவைட்ல இருக்கிற ஏர்போர்ட்டை குறிவச்சு ஈரான் தாக்குதல் செஞ்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் இந்த நாடுகள் விமான போக்குவரத்து மொத்தமாக தடை செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம குவைட்ல இருக்கிற அமெரிக்காவினுடைய பேஸா இருக்கிற அலி அல் சலேம் அப்படிங்கிற பேஸ ஈரான் நைட் முழுவதும் ட்ரோன் தாக்குதல் செஞ்சிருக்காங்க, மிசைல் அட்டாக் பண்ணிருக்காங்க. இந்த தாக்குதல்கள் பேஸ்
மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கு. பஹ்ரைன்ல இருக்கிற இந்த பேஸ் முழுமையாக அழிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத சைனாவினுடைய சேட்டலைட் இன்னைக்கு அந்த புகைப்படங்களை வெளியிட்டு இருக்காங்க. அதை நீங்க இதுல பார்க்கலாம். சவுதி அரேபியாவிலையும் ஈரான் தாக்குதல் செஞ்சிருக்காங்க. சவுதி அரேபியாவுல இருக்கிற பிரின்ஸ் சுல்தான் விமான தளத்தையும் கடுமையான தாக்குதலுக்குள்ளாக்கி இருக்காங்க ஈரான் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஈராக்ல இருக்கிற அமெரிக்க கமாண்டோக்களின் தலைமையகமாக இருக்கிற ஹரீர் விமான தளத்தை குறிவச்சும் ஈரான் கடுமையான தாக்குதல் செஞ்சிருக்காங்க. அந்த அடிப்படையில மத்திய கிழக்கு முழுவதுமே இருக்கிற அமெரிக்காவினுடைய பேசஸ் குறிவச்சு ஈரான் தொடர்ச்சியான தாக்குதல் செஞ்சு கொண்டிருக்காங்க. இந்த நேரங்கள்ல இந்த வீடியோ நாம பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரங்களில் ஈரான் இடைவிடாத தாக்குதல்களை தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில மிக முக்கியமான ஒரு இடம் தான் ஹொர்மோஸ் ஜலசந்தி அப்படிங்கிறத கடந்த பல மாதங்களாக தொடர்ச்சியாக நம்ம சொல்லி கொண்டு வரோம். இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தி பூட்டப்பட்டால் உலகளாவிய ரீதியில எண்ணெய் விலைகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையில நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஈரான் ஹொர்மோஸ் ஜலசந்திய பூட்டி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதனூடாக எந்த கப்பல்களும் உள்நுழையவோ வெளியரங்கவோ வேண்டாம் அப்படிங்கறத IRGC அறிவிச்சிருக்காங்க. இதனை தொடர்ந்து ஹொர்மோஸ் ஜலசந்தி முழுமையாக ஸ்தம்பிதமான ஒரு நிலைமைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இப்ப ஈரான் இஸ்ரேலுக்கு தாக்குதல் செய்யும் பொழுது ஈரானினுடைய மிசைல்களை தடுக்கிறதுக்கு முக்கியமாக ஈராக்ல இருந்து வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஈராக்ல உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஊடாகத்தான் ஈரான்ல இருந்து ஏவப்படுற இஸ்ரேலை நோக்கி ஏவப்படுற ஏவுகணைகள் தடுக்கப்பட்டு கொண்டிருக்கு. இதை குறிவச்சு ஈராக்கினுடைய பாராமிலிட்டரி போர்சஸ் ட்ரோன் அட்டாக் செஞ்சிருக்காங்க. அதுவும் முழுமையாக சேதமடைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம கத்தார்ல இருக்கிற அல் உதைத் அப்படிங்கிற மத்திய கிழக்குல இருக்கிற மிகப்பெரிய பேச குறிவச்சும் இரவு முழுவதுமே ஈரான் பயங்கரமான தாக்குதல் செஞ்சிருக்காங்க. கத்தார் முழுவதும் வெடிச்சத்தங்கள் கேட்டுக்கொண்டே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம கத்தார்ல இருந்து கண்காணிக்கப்படுற அதாவது ரேடார் சிக்னல்களை கண்காணிக்கக்கூடிய ரேடார் நிலையங்கள் மேலேயும் ஈரான் ட்ரோன் தாக்குதல் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கத்தார்ல இருக்கிற சென்டோகாமினுடைய ஹெட் குவார்டர்ஸ் மேலையும் ஈரான் பயங்கரமான தாக்குதல் செஞ்சிருக்காங்க. இதனூடாக இன்று இரவு மாத்திரம் மொத்தமாக 200க்கும் மேற்பட்ட அமெரிக்க வீரர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 14க்கும் மேற்பட்ட அமெரிக்கன் பேசஸ் அமெரிக்காவினுடைய நிலையங்களை குறிவச்சும் ஈரான் தாக்குதல் செஞ்சிருக்காங்க. ஈரான் மேலையும் இஸ்ரேல் கடுமையான தாக்குதல்கள் தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டிருக்காங்க. பட் எந்தெந்த இடத்துல என்னென்ன தாக்குதல் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தகவல்கள் கிடைக்கல. இருந்த போதிலேயும் ஈரான்ல சஞ்சான்ல இருக்கிற ஒரு ஆயுத கிடங்கின் மேல இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஒரு தாக்குதல் ஒன்று செஞ்சிருக்காங்க. ஈரான்ல இருக்கிற முக்கியமான குறிப்பிடத்தக்க மிசைல்கள் சேமிச்சு வைக்கிற இடங்களை குறிவச்சு அமெரிக்காவும் இந்த இடத்துல தாக்குதல் செஞ்சிருக்காங்க. ஓகே, ஃபைனலா நாம பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா இவ்வாறு அமெரிக்காவும் ஈரான் மேல கடுமையான தாக்குதல் செஞ்சு அலி கமேனிய படுகொலை செஞ்சிருக்காங்க. அதே போன்று பதிலடியாக ஈரான் பிராந்தியத்தில் இருக்கிற முழு அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவச்சும் அமெரிக்க வீரர்களினுடைய கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட அமெரிக்க வீரர்களை படுகொலை செய்யற அளவுக்கு அவங்களும் தாக்குதல் செஞ்சிருக்காங்க. வரும் மணி நேரங்கள்ல ஈரானினுடைய தாக்குதல் அப்படிங்கிறது மேலும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்கு அலி லாரிஜானியினுடைய கருத்துக்களின் அடிப்படையில். அந்த அடிப்படையில இப்ப நடந்து கொண்டிருக்கிற இந்த சம்பவம் சம்பந்தமா அலி கமேனியினுடைய படுகொலை சம்பந்தமா இதன் பிறகு ஈரான் என்னென்ன முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படிங்கிற சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. தொடர்ச்சியாக இணைந்திருங்க. பிரேக்கிங் அப்டேட் வாயிலாக தொடர்ச்சியாக நம்ம முக்கியமான தகவல்கள் வரும் பொழுது உங்களை சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கு.